ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் யோகா நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வழின்னு. டெய்லி யோகா பண்ணுறது நம்ம ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். யோகா பண்ணுறதுனால நம்ம மைண்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கும், நம்ம பாடியும் ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் இந்த பிஸியான வேர்ல்டில் நம்ம டைட் ஷெடியூலில் இருக்கும்போது யோகா கிளாஸஸ்க்கு போகிறதுக்கு டைம் இருக்காது. ஆனால் அந்த மாதிரி யோகா கிளாஸஸ் போகாமல் வீட்டிலேயே நம்ம சிம்பிளான சின்ன சின்ன ஆசனங்கள் பண்ணலாம். அப்படி பண்ணுறதுக்கு ஒரு ரொட்டீனை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அது எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல எதுக்காக நம்ம யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறோங்கிறத டிசைட் பண்ணணும். நம்மளுக்கு நல்லா தெரியும் யோகா நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கும், ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்குங்கிறது. அதுவும் இல்லாமல் யோகாவை ஒரு செட் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் நம்ம நினச்சிக்கலாம். நம்மளை ஃபிட்டாகவும் ஃப்ளெக்சிபிளாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ யோகா பண்ணுறது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கவா இல்லைனா ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணவாங்கிறத முடிவு பண்ணி அதை ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்காக நம்மளால் ரெகுலராக யோகா பண்ண முடியும். யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது சரியான முறையில் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை தப்பாக பண்ணோன்னா அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். முடிஞ்சதுன்னா ஏதாவது யோகா இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போது நிறைய யோகா கோர்சஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் டிவிடிஸும் அவைலபிளாக இருக்குது. நம்ம என்ன கோலை வச்சுருக்கோம், எதை ரீச் பண்ண நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் சூஸ் பண்ணி நம்ம யோகா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். யோகா பண்ணுறதுக்கு தனியாக ஒரு செப்பரேட் ரூம் ஸ்பேர் பண்ண முடியும்னா ரொம்ப நல்லது. அப்படி பண்ண முடியாட்டாலும் யோகா பண்ணுறதுக்கு ஒரு காமான ஒரு ஸ்பாட்டை சூஸ் பண்ணி அங்கே பண்ணலாம். பக்கத்துலலாம் ஃபர்னிச்சர்ஸ்குள்ளே இடிக்காத மாதிரி பார்த்துக்கணும். யோகாக்குன்னு பெருசாக எதுவும் எக்யூப்மெண்ட்டில் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். பேசிக்காக தேவையானதை மட்டும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். யோகா மேட் கட்டாயம் தேவைப்படும். அது தவிர நம்ம என்ன மாதிரி யோகா எக்ஸசைசஸ் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி யோகா பிளாக்கோ இல்லைன்னா யோகா பாலோ இந்த மாதிரி வாங்கி நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். யோகா பண்ணும்போது ஒரு ரெகுலராக ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறது நல்லது. முதல்ல ஒரு தியானம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸாக சூரிய நமஸ்கார் பண்ணணும். அது முடித்ததுக்கப்புறம் ஸ்டாண்டிங் போசஸ் ஒன்றுனா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி அதை பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். யோகா ஆசனங்களுடைய பேசிக்கை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அது சில பேருக்கு டைம் எடுக்கும், நிறைய ரிஹர்சல் எடுக்க வேண்டி இருக்கும். ஆனால் கரெக்டாக பண்ணோன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இன்ஜுரியோ வலியோ வராது. அவசரமாக பண்ணக்கூடாது, ரிலாக்ஸ்டாக பண்ணணும். முதல்ல ஒரு வாரத்துக்கு 3-4 நாள் பண்ணாலும் பின்னாடி டெய்லி பண்ணுற மாதிரி பிக்கப் பண்ணிக்கணும். யோகா பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். அந்த நேரம் யாரும் நம்மளை பார்க்க வராத மாதிரி பார்த்துக்கணும். அப்படிப்பட்ட நேரத்தை நம்ம சூஸ் பண்ணணும். அப்புறம் குழந்தைகளால் ரொம்ப தொந்தரவு இல்லாமலும் பார்த்துக்கணும். 1 மணி நேரம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யோகா பண்ணுறது நல்லது. யோகா பண்ணும்போது ஒரே ஆசனத்தை நம்ம பண்ணணும்னு இல்லை. நம்ம சிம்பிளான ஆசனங்கள் நல்லா பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் காம்ப்ளிகேட்டட் ஆசனங்கள், அதாவது முன்னாடி குனிகிறது, பின்னாடி குனிகிறது, இல்லைன்னா தலைகீழ நிற்கிறது, இந்த மாதிரி ஆசனங்களும் பண்ண ஆரம்பிக்கலாம். யோகா போஸஸ் நல்லா பழகினதுக்கப்புறம் ஒரு போஸையும் கூட கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். வீக்லி 4லேருந்து 5 நாள் வரைக்கும் முதல்ல பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அதை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி எல்லா நாளும் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வீட்டிலேயே யோகா பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், see you, bye bye.